பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை ஒன்று போல தட்டி பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தம் எல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம். உன்னை
உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ, உள்ளங்கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்று கொண்டார், உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்று கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை, விசுவாசி அது போதும், நீ விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையிலையும் ஆண்டவரே, யாரெல்லாம் உடைய சமூகத்துல கலங்கி வந்திருக்கிறார்களோ நீர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களுக்காய் முள்முடித்த ஆண்டவரே, அப்பா உடைய சிரசில ஏற்றுக்கொண்டீங்களே ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீங்களே, உம்முடைய ரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்ட நல்ல தேவனே, உமாக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கூட கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி வந்திருக்கிறாங்கப்பா. யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. ஓ ரபௌலியா கரபா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். என் மகளே, உன் இருதய அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீர் என் சமூகத்தில் எட்டினது என்று கர்த்தர் சொல்கிறார். ரிபா கபோலா ரபி கரபா, இரவும் பகலுமாய் நீ வடித்த கண்ணீர் ரிகந்தரால ரிகரபோ, நான் உன் கண்ணீருக்கு பதில் தருவேன். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் உனக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் அவர் உன் மத்தியில் இருக்கிறார். யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் கூடப்பா கலங்கின உள்ளத்தோடு இந்த செய்தியை கேட்க போறாங்க. ஆண்டவரே, அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய கலக்கங்களை எடுத்து போடுங்க. கலக்கத்துக்கு காரணமான அப்பா தேவனை ஏமாற்றங்களை, தோல்விகளை அவங்க வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்து போட வேண்டுமாறு ஜெபிக்கிற. நண்பர்கள் கைவிட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே, தாய் தகப்பன் கைவிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் கைவிட்டு இருக்கலாம். நீர் கைவிடாத தேவன் ஆண்டவர. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. ஓ ரபா லிபா ரபா ஷாலா ரபி கரபா, உன் கடன் பிரச்சனைனால நீ கலங்கி வந்திருக்கலாம். ஆனாலும் என் தேவன் சொல்கிறார், நான் உன்னை கைவிடாத தேவன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டும். அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பா. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கலங்காதே என்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு செய்தி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கலங்கி வந்தீங்கன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காதே. அல்லேலூயா. அதாவது வாசிப்போம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா?
பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரம் ஏன் கலக்கம் நமக்கு வருது? எப்பெல்லாம் கலக்கம் வரும்? யாருக்கு கலக்கம் வரும்? இந்த கலக்கம் நீங்க நம்ம என்ன செய்யணும்? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்பெல்லாம் கலக்கம் வரும் நம்ம வாழ்க்கையில? நமக்கு அடுத்த நேரம் என்ன செய்வது என்று தெரியாம திக்கு தெரியாத ஒரு காட்டுக்குள்ள விட்டது போல நம்முடைய வாழ்க்கை எல்லா பக்கத்திலையும் அடைக்கப்படும் பொழுது ஒரு கலக்கம் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய கையில அதாவது பணம் இல்லாத போது, நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத போது, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது நம் கலக்கம் அதிகமாயிருக்கும். ஹல்லேலூயா. சாரிபாத் விதவை அப்படிதானே கலங்கினா? சாரிபாத் விதவை என்ன சொன்னா? நான் 2 விறகு பொறுக்கி நானும் என் பையனும் சாப்பிட்டு சாக போகிறோம் என்று சொல்லி. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கலக்கம் எப்போ வரும்னு சொல்லும்போது பார்த்தோம்னா, பொருளாதாரங்கள் அடைக்கப்படும் பொழுது ஒரு கலக்கம் வரும். 2வது கடன் பிரச்சனை. கடன் கொடுத்தவங்க கடனை கேட்டு ஓடி வராங்க பார்த்தீங்களா? அது காலையில எழுந்த உடனே கடன்காரங்க கதவை தட்டும் போது சிலருக்கு வயிற்றுல புளிய கரைச்சது போல இருக்கும். ஐயோ, நான் கடன் வாங்கிட்டேனே, இவங்க முன்னால நான் கூனி குறுகி நிற்க வேண்டி இருக்கிறதே என்று சொல்லி ஒரு கலக்கம் வரும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் அநேகருக்கு அதாவது தங்களுடைய பிள்ளைகளை நினைக்கும் போது ஒரு கலக்கம் வரும். அதாவது சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது கலக்கம் இருக்கிறதை காட்டிலும் வளர்ந்து பிள்ளைகள் தோளுக்கு மேல் வளர்ந்து அவர்கள் ஒரு டீனேஜ் காரியத்தில் வரும் பொழுது, ஐயோ, என் பிள்ளைகளை எப்படி நான் மேல் படிப்பு படிக்க வைப்பேன், எப்படி திருமணம் செய்ய வைப்பேன், திருமணம் செய்து வைப்பேன், என்கிட்ட ஒரு நகை கூட இல்லையே, எப்படி என் பெண்ணுக்கு அதாவது திருமணத்தை செய்வேன் என்று சொல்லி பல விதத்திலையும் என்ன இருக்கும்? ஒரு கலக்கம் இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை நினைக்கும் பொழுது நம்ம கலங்கி போகிறோம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, குடிகார கணவனை வைத்து கொண்டு குடிகார பிள்ளைகளை வைத்து கொண்டு ஐயோ, எப்ப பாரு குடிச்சு குடிச்சு அதாவது வீட்டில் சமாதானம் இல்லாம இருக்கேன்னு சொல்லி அதை நினைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கலக்கம் வரும். இப்படி அநேக கலக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வருவது உண்டு. இன்னும் சில நேரங்கள்ல நம்ம யாரையாவது அதிகமா நேசிக்கும் பொழுது அவங்க நம்மளை நேசிக்காட்டா அதனால வரக்கூடிய ஒரு கலக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இப்படி கலங்கி தவிக்கிற அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. பாருங்க, நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா நம்ம உடஞ்சி நொறுங்கி அதாவது நம்ம ஒண்ணுமே இல்லாம நிற்கும் போது நம்மளை சுத்தி உதவுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு கலக்கம் நமக்கு வரும். ஐயோ, நம்ம எப்படியெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்தோமே, எப்படியெல்லாம் எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொடுக்கணும்னு கொடுத்தேனே, இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு கொடுக்க யாரும் இல்லையேன்னு சொல்லி ஒரு கலக்கம் வரும் பார்த்தீங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட கலங்கின உங்களை பார்த்து சொல்றாரு, கலங்காதே, உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி. இன்னும் அநேகருக்கு மாந்திரிக காரியம் இன்னைக்கு ஒரு கலக்கம் இல்ல? மாந்திரிக காரியங்களை செய்து பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது பெற்ற தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, ஐயோ, என் பிள்ளைங்களை என்னால பார்க்க முடியலையே, ஆண்டவரே எப்போ இது சரியாகும்? அது ஒரு கலக்கம் நம்முடைய உள்ளத்துல. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி பயம், திகில், கலக்கம் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னா, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். வயதானவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்? ஐயோ, நான் வயது ஆகிக்கொண்டே இருக்கு, நான் நல்லபடியா போய் சேர்ந்துடணும் இல்ல? இது ஒரு கலக்கம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல வயசு ஆக ஆக அந்த ஒரு கலக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. சரி, யாருக்கு கலக்கம் வரும்? வாசிப்போமா? நீதிமொழிகள் 23
29 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23 அதிகாரம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவருக்கும் தானே. மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் பாருங்க, என்றார். இதுல குடிகார, அதாவது குடிக்கிற நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். இப்போ மதுபானத்துல அடிமையா இருக்கிற காரியங்கள் ஒரு நபர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களாம், என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். இப்போ யாருக்கு கலக்கம் வரும்னா, சங்கீதம் 16:4 சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாருக்கு கலக்கம்? அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மத்தேயு 2:3 பார்த்தீங்கன்னா வாசிப்போமா? மத்தேயு 2 அதிகாரம் 3 ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். யாருக்கு கலக்கம்? எதிரிகளுக்கு கலக்கம். ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து பிறக்க போறாருன்னு சொல்லி சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க. அதாவது ஏரோது ராஜா அரண்மனையில வந்து கேட்குறாங்க, ஆண்டவர் இங்க பிறந்திருக்கிறாரா, நாங்க நட்சத்திரத்தை பார்த்து வரோன்னு சொல்லும்போது, அந்த ஏரோது ராஜாவுக்கு நம்ம தானே ராஜாவா இருக்கிறோம், இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரான்னு சொல்லி அந்த ஆட்களுக்கு, அந்த அரண்மனை ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 18:18. யாருக்கு கலக்கம்? தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்களுக்கு கலக்கமாம். தேவனை விட்டு யாரெல்லாம் தூரமா போறாங்களோ அவங்களுக்கு கலக்கம். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர்கள். அல்லேலூயா. அப்போ யாருக்கு கலக்கம்? ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறவர்களுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு. அப்ப ஆண்டவருடைய கட்டளையை நாம் கேட்காவிட்டால் நமக்கு என்ன வரும்? கலக்கம் வரும். அல்லேலூயா. இப்போ கலக்கம் நீங்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா, இல்லைன்னா ஆண்டவரையும் நாம் தொழுது கொண்டு உலகத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் முதலாவது இந்த உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும். வெறுக்க வேண்டும்னா நம்ம யாரு கூடயும் பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லல. நம்ம உலகத்துடைய ஆசை இச்சைகளை வெறுக்க வேண்டும். முதலாவது சினிமாவை வெறுக்கணும், சீரியலை வெறுக்கணும், யூடியூப்ல பார்க்குற வேண்டாத காரியங்களை எல்லாம் வெறுக்கணும். இதையெல்லாம் வெறுத்தாதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நான் ரகசியமா நான் சினிமா பார்ப்பேன், யாருக்குமே தெரியாம பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, நீ அந்தரங்கத்துல பார்க்குற காரியத்தை ஆண்டவர் ஒரு நாள் வெளிரங்கமாய் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. அதனால நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் முதலாவது பாவத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. அடுத்தது நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும், அபிஷேகம் பெறணும்,
கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சாட்சி வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் கூட அன்பே இல்லைன்னா, ஆவியின் கனிகள்ல முதலாவது என்னது? அன்பு, சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, எப்ப பாரு துக்கமா இருக்கிறோம்னா நம்ம ரட்சிக்கப்பட்டது கேள்விக்குறி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல எல்லாரும் மாறிவிட முடியாது. படிப்படியாய் நமக்குள்ள பல மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது வேதாகமத்துல யாருக்கு கலக்கம் வந்தது, எப்படி கலக்கம் நீங்கியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் பாயிண்ட், அந்தஸ்து நம் கலக்கத்தை நீக்காது. அந்தஸ்து. இன்னைக்கு நிறைய பேர் என் அந்தஸ்து என்ன தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணிக்குவாங்க, பெருமையா பேசிக்குவாங்க. இந்த அந்தஸ்து நமக்குள்ள கலக்கத்தை நீக்குமான்னு கேட்டா நிச்சயமா என்ன பண்ணாது? நீக்காது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சாராயின் அடிமை பெண்ணாகிய சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த ஆகாருக்கு என்ன அந்தஸ்துங்க? ஆபிரகாமுடைய மனைவி என்கிற அந்தஸ்து. ஹல்லேலூயா. அடிமை பெண்ணாக இவளை என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்ததுல இவ என்ன பண்றா? சாராய் தனக்கு தான் குழந்தை இல்ல, நம்ம குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அடிமை பெண்ணாகிய ஆகாரை திருமணம் செய்து வைத்தாள். இப்ப திருமணம் செய்து வைத்து இவள் குழந்தை உண்டான உடனே தன்னுடைய சாராயை, நாச்சியாரை அற்பமாய் எண்ணுகிறாள். அப்ப அற்பமாய் எண்ணோன்னு அவளுக்கு என்ன வருது? கோபம் வருது. நான் தானே உன்னை என் கணவனே உனக்கு கொடுத்தனே, ஆனா நீ என்னைய இப்படி ஏளனமா நினைக்கிறேன்னு சொல்லி இவளை அதிகமாய் வேலை வாங்குறான். இந்த வேலை வாங்கின உடனே அவளால அந்த வேலை பலு தாங்காம வீட்டை விட்டு ஓடி போறா. அவன் நினைச்சிருப்பா, எனக்கு யாருமே இல்லை, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எஜமான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் அந்த வனாந்திரத்தில் அழுது கொண்டே போகும்போது, என்னை பார்க்க யாருமே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு போகும்போது ஒரு குரல் கேட்குது, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. பாருங்க, ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். கூப்பிட்டு நீ எங்க இருந்து வர, எங்க போற கேட்டுட்டு அடுத்து அவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் அப்படின்னா ஆண்டவராக, அதாவது தேவன் என்ன சொல்றாரு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அடங்கி இருன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டு அவ போய் அடங்கி இருக்கிறா. ஆனா அடங்கி இருன்னு சொன்னவர் அப்படியே விட்டுருல. அவர் சொல்றாரு, நான் உன் பிள்ளைய இஸ்மவேல்ன்ற குழந்தை பிறக்கும், நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், எல்லாத்தையும் சொல்லி அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரையும் சொல்றார். அப்பதான் இந்த ஆகார் சொல்றா, நீர் என்னை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. ஒருத்தரும் அவளை பார்த்திருக்க முடியாது. அவ வனாந்திரத்துல ஓடி போனா, ஆனா அந்த வனாந்திரத்துல கர்த்தருடைய கண் ஆகாரை கண்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வனாந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, எனக்கு பிள்ளைகள் எனக்கு ஆறுதலா இல்லையே, என் கணவன் எனக்கு ஆறுதலா இல்லையே, ஆண்டவரேன்னு சொல்லி அங்கலாய்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காண்கின்ற தேவன். ஆகார் சொல்றா, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இப்படி காண்கின்ற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நல்ல ஆபிரகாமுடைய மனைவின்ற அந்தஸ்து இருந்தாலும் ஒரு நாள் வருது, அதாவது இந்த சாராய்க்கு குழந்தை பிறந்து அந்த காலத்துலலாம் ரொம்ப நாள் தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஏன்? குழந்தை சீக்கிரம் இறந்து போயிருது அப்படின்னு சொல்லி. அப்போ அதையெல்லாம் முடித்து அப்போ பெரிய விருந்து கொண்டாடுவாங்களாம், பிள்ளைகள் உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த விருந்து கொண்டாடும் பொழுது இந்த இஸ்மவேல் ஆகாருடைய பையன் இவங்களை கேலி செஞ்ச உடனே இவளுக்கு கோபம் வருது. இவ சொல்றா, இவளை வீட்டை விட்டு துரத்திரு. அல்லேலூயா.
தான் புருஷனுக்கு அவனை எடுத்து கொடுத்ததும் அவள்தான். இப்ப என்ன சொல்றா? வீட்டை விட்டு துரத்திருங்க, இவ தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ அது ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தால் ஆண்டவர் சொல்றார், உன் மனைவி பேச்ச கேள் அப்படின்ட்டார். இப்ப என்ன செய்யன்னு தெரியாம ஒரு துருத்தி தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பிட்டார். இப்ப பாருங்க, அந்தஸ்து நம்ம வாழ்க்கையில வர கலக்கத்தை நீக்கவே நீக்காது. நல்ல அந்தஸ்து தான், ஆபிரகாமுடைய மனைவி நல்ல பேரு தான். ஆனா என்ன ஆச்சு கடைசியில? இப்போ அவ வனாந்தரத்துல வந்து நிக்கிறா. இப்போ வனாந்தரத்துல அந்த தண்ணி காலி ஆயிருச்சு. என் பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி பிள்ளைய வைத்துட்டு தூரமாய் போய் அழுறா. ஆனா அந்த வனாந்தரத்துல பிள்ளையின் அழுகுரலை தேவன் கேட்டு ஒரு நீரூற்றை கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நமக்கு இருக்கிற அந்தஸ்து நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கலக்கத்தை நீக்காது. அவ ஆபிரகாமின் தேவன், அவர் அவர் அவர்தான் தேவன் என்பதை அந்த அடிமை பெண் அறிந்து கொண்டாள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவளுடைய கலக்கத்தை நீக்கினார், நீரூற்றை கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் எதை குறிச்சு கலங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒருவேளை பொருளாதாரத்துல கலங்கி கொண்டு இருக்கலாம், உங்களுடைய பண தேவைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவன் உங்க கலக்கத்தை நீக்கி உங்க தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணமோ பதவியோ பட்டமோ நமக்கு கலக்கத்தை நீக்காது. அல்லேலூயா. இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு நபரை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-3. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். சரி, இப்போ பாருங்க, இந்த சகி என்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். இவர் எரிகோவில், அதாவது அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக, ஆண்டவர் எரிகோ வழியா போயிட்டு இருக்கிறாரு. இந்த ஆயக்காரன் கேள்விப்படுறான், இந்த இயேசு கிட்ட போனா அற்புதம் நடக்கும், இந்த இயேசுவால செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான். கேள்விப்பட்டுட்டு, இந்த ஆயக்காரன் என்று சொன்னால் அதாவது அதாவது டாக்ஸ் கலெக்ஷன் பண்றது, அதாவது வரி வசூலிக்கிறவங்களுக்கு தலைவன். அப்போ நல்ல ஒரு போஸ்டிங் இருக்கு, அவனுக்கு பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு அவன் வாழ்க்கையில இல்ல, சமாதானம் இல்ல. அல்லேலூயா. அந்த சமாதானம் இல்லாதனால அவன் உள்ளம் கலங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க வந்தவங்க எல்லாரும் பார்க்க நல்லா தானே இருக்கீங்க, யூடியூப்ல பார்க்குறவங்களும் அப்படிதான். ஆனா வெளி தோற்றத்தை வந்து மற்றவர்கள் பார்ப்பாங்க, ஆனா நம் உள்ளான, அதாவது மனபாரத்தை என் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கவே முடியாதுங்க. உங்க கணவன் பார்க்க முடியாது, மனைவி பார்க்க முடியாது, பிள்ளைகள் பார்க்க முடியாது. அந்த அங்கலாய்ப்பை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கு சமாதானம் இல்லை. ஏன்? அவனுக்கு இப்போ எல்லா பணமும் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, பணம் இருந்தா போதும் இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம். முடியாது. பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம். முடியாது. அல்லேலூயா. பணம் இருந்தா கூட ஆண்டவர் நம்மோட கூட இல்லாட்டா அந்த பணம் குப்பை தான். அல்லேலூயா. அந்த பணத்தை வச்சு எதுவும் சாதிக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம், பெரிய வசதியா இருக்கிறவங்க, பெரிய பங்களால இருக்கிறவங்க, 4 கார் நிறுத்தி இருக்கிறவங்க சமாதானமா இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க உள்ள போய் பாருங்க, அவங்களுக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அல்லேலூயா. நம்ம அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் படுத்தோம்னா அடுத்த செகண்ட் 3வது வானத்துக்கு போயிடுவோம்ல. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய கிருபை. இன்னைக்கு நமக்கு தெரியல, படுத்த உடனே தூங்கிடுறோம்னு நினைக்கிறோம். இல்ல, இது பெரிய கிருபை. அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம மனசுல பாரம் இருந்தாலும் சஞ்சலம் இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருந்தா படுத்தா அடுத்த செகண்ட் தூங்கணும். தூங்கலைன்னா ஏசப்பா உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது தூக்கம் வரல டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. படுத்த உடனே நல்லா தூக்கம், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்க பாரத்தெல்லாம் ஏசப்பா மேல இறக்கி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா தூக்கம் வராம பெட்டில் உருண்டிங்கன்னா
உங்க பாரத்தை உங்க தலைமையிலேயே வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இறக்கல கீழே. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்மளாம் நீதிமான் தானங்க, ஏன் நீங்களே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த பாரத்தை இறக்கி அப்படியே கீழே வச்சிருங்க. நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன் இல்ல. இப்ப மாட்டு வண்டிலாம் கிடையாது. பழைய காலத்துல மாட்டு வண்டிலாம் இருந்தது. அப்போ ஒரு அம்மா, வயசான அம்மா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர், இப்பெல்லாம் வேற டிசைனா இருக்கு. அப்போ அடுக்கடுக்கா இவ்வளோ பெரிய டிஃபன் கேரியர், நிறைய கூடை, அந்த கூடையெல்லாம் இப்போ மூங்கில் கூடையெல்லாம் இல்லை. அந்த கூடையில் நிறைய டிஃபன் கேரியர்லாம் வச்சு ஆஃபீஸுக்கு சுட சுட சோறு எடுத்துட்டு போறாங்க ஒரு அம்மா, வயசான அம்மா. அப்போ ஒரு ஆள் மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போறான். அவன் பார்க்குறான், ஐயோ இந்த வயசான நாட்கள்ல இந்த அம்மா இவ்வளோ கூடையில சாப்பாடை வச்சுட்டு வெயில்ல போகுதே அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டுமா வண்டியில ஏறிக்கோமான்னு சொன்னானாம். சரின்னு இந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா வண்டியில ஏறிக்கிட்டாங்களாம். கொஞ்ச தூரம் இந்த மாட்டு வண்டிக்காரன் மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இந்த அம்மா என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அந்த அம்மா அந்த மாட்டு வண்டியில தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா சுமையை இறக்கி கீழே வைக்காம தலைமையிலேயே வச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவன் சொன்னானா, ஏமா இவ்வளோ பாரத்தை சுமந்துட்டு போறதுனால உன்னை வண்டியில ஏத்துனேன், ஏமா அதை இறக்கி கீழே வையேம்மா அப்படின்னு சொன்னானா. இன்னைக்கும் நம்ம அப்படிதான் ஆண்டவரை தேடி வரோம், ஆனா சுமையோட வரோம், இறக்கி வைக்க மனசு இல்ல. இங்க இருந்து எல்லாத்தையும் கேட்கிறோம், போகும்போது திரும்ப சுமையோடு போயிடுறோம். அல்லேலூயா. இறக்கி வச்சுட்டு போயிருங்க, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சகியுக்கு என்னன்னா சமாதானம் இல்லை. ஏசப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறான், இவன் குள்ளமா இருக்கிறான். இப்போ அந்த ஜனக்கூட்டத்தில் ஆண்டவர் வரும்போது அவனை பார்க்க முடியல. ஆனா அவனுடைய வாஞ்ச காட்டத்தி மரத்துல ஏறி போய் உக்காந்துட்டான். யாருமே பார்க்க முடியாது, ஆனா அவன் மேல இருந்து பார்க்கறான். ஆனாலும் இப்ப பாருங்க, கீழே போறதா இருந்தா சைடு வியூ தெரியும், இல்லைன்னா தலை தான் தெரியும். ஆண்டவருடைய முகத்தை கிளீனா பார்க்க முடியாது. தூரத்துல வந்தாலும் இவன் குள்ளமா இருக்கிறான், ஜனங்கள்லாம் மறைச்சிக்குவாங்க. ஆனா அவனுடைய இறுதிய வாஞ்சைய பார்த்த தேவன் அந்த மரத்தடியில வந்த உடனே நின்னுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறீங்களோ, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நின்று அண்ணாந்து பார்த்து, சகிவே சீக்கிரம் இறங்கி வான்ட்டார். இவனுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாம் என்ன சொல்றாங்க, பாவியான இவன் வீட்டுக்கா போறாங்க, நாங்களே போக மாட்டோமே, இவர் என்ன பாவி வீட்டுக்கு போறாரு, எல்லாம் குசு 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 குசுன்னு பேசுறாங்க. நம்மள எல்லாம் இன்னைக்கு அது நடக்குது இல்ல. நீங்க பாருங்க, ஒரு காலத்துல நீங்க அதாவது என்ன சொல்றது, சண்டைக்காரியா இருந்திருக்கலாம். இப்பெல்லாம் கொலையடிலாம் இல்லை, முன்னெல்லாம் கொலையடி சண்டை இல்ல. ஆமா, தண்ணி பானையை 4 பானையை தூக்கிட்டு போனா என்ன பண்ணுவாங்க, இங்க நாள் அங்க நாள் நான் தான் பிடிப்பேன் அப்படியே அராஜகம் பண்ணுவாங்க, இல்லைன்னா குடம் பந்தாடும். அப்படிலாம் இருந்தவங்கள ஆண்டவர் இன்னைக்கு மாத்தி சபைக்கு கொண்டு வரும்போது, உங்களை அன்னைக்கு பார்த்தவங்க, இந்த பொம்பளையா பைபிளை தூக்கிட்டு போகுது, இது என்னமா பேசும், எப்படின்னா பானையை தூக்கி அப்படி தூக்கி எரிஞ்சிருமே, இந்த பொம்பளையான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, சுற்று வட்டாரத்தில் பேசுவாங்க, ஆனா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டருக்குள்ள வந்துட்ட பிறகு அவங்க கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. ஏசப்பா நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சகியோ சுத்தி இவனுங்கெல்லாம் கத்துறானுங்க, இவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. இவனுக்கு ஒரே சந்தோஷம், ஏசப்பா நான் பார்க்கணும்னு தானே நினைச்சேன், என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ சந்தோஷம். வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போற வழியிலே எல்லாரும் பார்க்கறாங்க, இவன் என்னடா பேசுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் சொல்றான், ஆண்டவரே நான் யாரிடத்துலயாவது அநியாயமா வாங்கினா 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன். என் ஆஸ்தியெல்லாம் வித்து ஏழைங்களுக்கு நான் பாதி ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அநியாயமா சம்பாரிச்சன்றது அவனுக்கு தெரியுது. வட்டியில அவன் என்ன பண்ணியிருப்பான், லஞ்சம் வாங்கி எல்லாம் சம்பாதிச்சிருப்பான். நான் அதனால எல்லாம் கொடுத்துறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவனை இப்படி ஆண்டவர் சொல்லி அவன் எல்லாத்தையும் கொடுத்த உடனே, அவன் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவன் மனசுல ஒரு பெரிய சமாதானம். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நீயும்
ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட்டையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதை நம்ம பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சகையுடைய பணமோ பதவியோ பட்டமோ அவனுடைய செல்வாக்கோ அவன் கலக்கத்தை நீக்கல. இயேசு அவன் உள்ளத்துல வரும் பொழுது அவன் கலக்கம் நீங்கியது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட வந்துட்டா, உங்க உள்ளத்துல இருந்தா, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க கலங்கி தவிக்க மாட்டீங்க. என் ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர்கிட்ட கொடுத்துருவோங்க, லகுவாயிருவோம். நான்லாம் பார்த்தீங்கன்னா படுத்தனா அடுத்த செகண்ட் பேசிக்கிட்டே இருப்பேன். உட்கார்ற வரைக்கும் தான். படுத்தனா அடுத்த செகண்டு 3வது வானம் தான். அல்லேலூயா. என் பேத்திங்க சொல்லுவாங்க, பாட்டி படுத்து இப்பதான் படுத்தாங்க பாரு, அதுக்குள்ள போயிட்டாங்க எங்கேயோ. அல்லேலூயா. அத மாதிரி தூக்கம் இருக்கணுங்க. அதுதான் நல்ல தூக்கம். அல்லேலூயா. சரி, அடுத்தது 3வது, வாக்கு தத்தம் நம் கலக்கத்தை நீக்காது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப வாக்கு தத்தம்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாதா? நிறைவேறும். ஆண்டவர் இந்த இடத்துல யோசுவாக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவா 1:9 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பலங்கொண்டு தினமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். வாக்கு தத்தம் நல்லா தான் இருக்கு. யோசுவாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனா இந்த வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டா ஒரு இடத்துல நிறைவேறல. அதாவது எரிகோ கோட்டைய அவங்க உடைச்சி தகர்த்து போயிட்டாங்க. அடுத்தது ஆயி பட்டணம் குறுக்க வருது. ஆயி பட்டணம் சின்ன பட்டணம் தான். ஆனா எரிகோ கோட்டையை தகர்க்கும் போது ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதாவது யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிப்போமா? யோசுவா 6:18. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொல்றார், நீ எரிகோ கோட்டையை தகர்த்துருவ, ஆனா என்ன பண்ணுவ? இந்த சாபத்தீடானது ஒரே ஒரு கட்டளை கொடுக்கிறார். சாபத்தீடானதுல எரிகோ கோட்டை அது சாபத்தீடான இடம், அதுல இருந்து ஒண்ணு கூட எடுக்க கூடாதுன்றார். ஆனா அதை ஒருத்தன் மீறினான். அதனாலதான் என்ன பண்ணிச்சு? ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியல. இப்போ இது தெரியாத யோசுவா, ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் வாக்கு கொடுத்தீங்களே, இப்ப நாங்க ஆயி பட்டணத்துல முதுகு காட்டிட்டு வரோமே, தோத்துட்டு வராங்களே, செத்து போயிட்டாங்களே அங்க போனவங்க அப்படின்னு சொல்லி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கலங்கி நிற்கிறான். அல்லேலூயா. அவன் மாத்திரமல்ல, மூப்பர்கள்லாம் சேர்ந்து வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாங்க. கிழிச்சிட்டு தலை குப்புற படுத்து என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களை வனாந்திரத்துல அழிக்கவா கொண்டு வந்தீங்க, இந்த ஜனங்களை அழிக்கவா கொண்டு வந்தீங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா நீ புலம்புற, நீ எழுந்துரு முதல்ல அப்படின்னு சொல்றாரு. பாருங்க 7:10 ஆண்டவர் அவனை எழுப்பி விடுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். பாருங்க, நான் கட்டளையிட்ட என் உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க? மீறினாங்க. சாபத்தீடானதுல எடுத்துக்கொண்டு வச்சிட்டாங்க. அடுத்து சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டப்பாடிகைக்குள்ளே வைத்தது உண்டே. அல்லேலூயா. இப்ப எங்க வச்சிருக்காங்க? வீட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அங்க அதாவது யுத்தத்துல ஜெயிச்சத அதுல என்ன பண்ணிட்டாங்க? சிலதை எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. அவங்க கூடாரத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூடாரத்துல எதை நம்ம மறைச்சு வச்சிருக்கோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப சில பேர் வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சிருக்கலாம். அதாவது இங்க வர்றதுக்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்பாக. அப்ப என்ன பண்ணுவாங்க? சிலர்கிட்ட அடமானம் வாங்குவாங்க.
மூக்குத்தி, கம்மல், கொலுசு இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க அதை மூட்ட முடியலன்னா இவங்களே வச்சுக்குவாங்க. அந்த அடமான பொருள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அது சாபம். நீ வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சேன்னா அது சாபம். வட்டிக்கு விடும்போது கையில மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கும்போது நல்லா தான் வாங்குவாங்க. கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? திருப்பி கொடுக்கும்போது ஐயோ இவ்வளோ வட்டி போதே, இவ்வளோ வட்டி போதே, அழுது அழுது கொடுப்பாங்க. அந்த அழுது அழுது கொடுக்குற சாபம்லாம் யாருக்கு? வட்டி கொடுத்தவங்களுக்கு. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ வட்டி கொடுக்காத அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அதனால வட்டி கொடுத்து சம்பாதிக்காதீங்க. பணம் வர மாதிரி தான் இருக்கும், ஒரு நாள் மொத்தமா சுருட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. அல்லேலூயா. அதனால உங்ககிட்ட கேட்டா இருந்தா கொடுங்க, இல்லாட்டா இல்லைன்னு சொல்லுங்க. வட்டிக்கு மாத்திரம் யாருக்கும் உதவி செய்யாதீங்க. அல்லேலூயா. எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அடுத்து ஒன்று சொல்றாரு. 12ஆம் வசனம் வாசி. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். பாருங்க, சாபத்தீடானதை நிக்கிரகம் பண்ணாவிட்டால், சாபத்தீடானதை எடுத்து போடாட்டா உங்க கூட இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சாபத்தீடான காரியம் என்ன இருக்கு? நம்ம வாழ்க்கையை அலசி பாருங்க. பெரியவங்களானாலும் சரி, வாலிப பிள்ளைகளானாலும் சரி, இன்னைக்கு சாபத்தீடான ஒரு காரியம் மொபைல். இல்லை, மொபைல் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இல்லை? நம்ம மெசேஜ் பார்க்குறோம், எல்லாம் பாட்டு கேட்குறோம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த சாபத்தீடான காரியம் என்னன்னா, வேண்டாத காரியங்கள் நிறைய குப்பையாக வருது இல்லை? இந்த குப்பையெல்லாம் நம்ம பார்க்கலன்னா கூட நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க இல்லை? அவங்க கையில் மொபைலை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நல்ல காரியத்தை என்றைக்குமே பார்க்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்டின் இதை ஷார்ட்ஸ் பாருங்க, இல்லை கிறிஸ்டின் மெசேஜை பாருங்க, கிறிஸ்டின் பாட்டை கேளுங்கன்னா பிள்ளைங்க கேட்காது. அதை விட்டுட்டு மீதி என்னென்ன குப்பை இருக்கோ அதெல்லாம் கேட்கும். அப்போ இந்த சாபத்தீடான காரியத்தை நம் நடுவுலேருந்து எடுத்து போடணும். அல்லேலூயா. இப்போ ஆகான் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறான்? இப்போ அதாவது இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ வந்து எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க? அப்படியே கோத்திரம் கோத்திரமாக கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அதுக்கப்புறம் சீட்டு போடுறாங்க. சீட்டு போடும்போது ஆகான் பேரில் சீட்டு விழுது. அந்த காலத்தில் சீட்டு போட்டு தான் எடுப்பாங்க, யார் இதுக்கு இந்த பாவத்தை செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஆகான் பேரில் விழுந்த உடனே அந்த யோசுவா கூப்பிடுறாரு. எப்பா நீ என்ன செஞ்ச? உண்மையை சொல்லிடு, பொய் சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்? 20:21. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச்சேக்களையும் 200 வெள்ளிச்சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை 50 சேக்கல் நிறையான பொன் பாலம் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் எடுக்க வேண்டாம் சொன்னதை எடுத்து கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறாரு? அப்பெல்லாம் டென்ட் தானே போடுவாங்க. அந்த கூடாரத்துல, அவன் தங்கின இடத்துல கூடாரத்துல மறைச்சு வச்சிட்டான். அல்லேலூயா. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தப்பு செய்தா கூட குடும்பம் ஃபுல்லா சஃபர் ஆகும், குடும்பம் ஃபுல்லா கஷ்டப்படும். ஏன்னு சொன்னா தப்பு செய்தது ஆகான், ஆனா தண்டனை அனுபவிச்சது குடும்பம் முழுவதும். ஏன்னு சொன்னா வாசிப்போமா அந்த வசனத்தை? 24. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு எல்லாத்தையும் கொண்டு அந்த பள்ளத்தாக்குல கொண்டு நிறுத்திட்டு யோசுவா சொல்றார், அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியினால் சுட்டரித்து கற்களால் மூடி.
பாருங்க எவ்வளோ ஒரு கொடுமை இல்லை, அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பயங்கரமான ஒரு காரியம். அப்போ இவங்கள கல்லெறிஞ்சு கொன்னு கற்குவியலா மாத்திட்டாங்க உயிரோட வச்சு. எவ்வளவு வேதனை இல்ல. ஆனா ஒருத்தன் தான் தப்பு செய்தான், குடும்பம் முழுவதும் தண்டனை அனுபவிச்சதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல கூட அப்படிதாங்க. ஒருத்தர், ஒருவேளை கணவன் தப்பு செய்யலாம், இல்ல மனைவி தப்பு செய்யலாம், இல்ல பிள்ளைகள் தவறு செய்யலாம். யாரு செஞ்சாலும் அந்த மொத்த குடும்பமும் அந்த வாதைய அனுபவிச்சு தான் ஆகுறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்படணும். நோவா காலத்துல யாரு ரட்சிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, நோவாவுடைய 3 பையன், 3 மருமக, மனைவி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க தான் பேழைக்குள்ள 8 பேர் இருந்தாங்க. அல்லேலூயா. அவன் கட்டும்போது எவ்வளோ பேருக்கு என்ன சொல்லியிருப்பான்? சத்தியத்தை சொல்லியிருப்பான். 40 நாள்ல மழை வரப்போகுது, 40 நாள்ல மழை வரப்போகுது, 40 நாள் இடைவிடாம மழை பெய்யும். யாருக்கும் என்ன கேட்கல, காதே கேட்கல. ஆனா அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம குடும்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு 4 பிள்ளைங்க இருந்தாலும், 2 பிள்ளைங்க இருந்தாலும், 5 பிள்ளைங்க இருந்தாலும் குடும்பமாய் உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணலன்னா அது ஆசீர்வாதமே இல்லை. அல்லேலூயா. நம்ம பாருங்க, இந்த உலகத்துல நம்ம ஒன்னையும் கொண்டு வரல, கொண்டு போறதும் இல்லை. யாருக்காக உழைக்கிறோம்? இப்போ சகோதரர்கள்லாம் வேலைக்கு போறாங்க, யாருக்காக உழைக்கிறாங்க? மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எதிர்காலம் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நம்ம கொடுத்த குடும்பம் அதை கட்டி எழுப்பணும், இதுக்காக தானே உழைக்கிறாங்க. ஆனா அதே போல சகோதரிகள் என்ன பண்றீங்க? அவங்க கொண்டு வரத அப்படியே பணமா சாப்பிட முடியுமா? முடியாது. அவங்க கொண்டு வரதெல்லாம் வாங்கி நம்ம சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கும் கொடுத்து விதவிதமா சமைச்சு கொடுக்குறோம்ல. ஏன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இதையெல்லாம் செய்ய நமக்கு தெரியுதே, குடும்ப ஜெபம் பண்ண தெரியாதா? சொல்லுங்க. யாரெல்லாம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலையோ இன்னையிலிருந்து நீங்க ஆரம்பிங்க. குடும்ப ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தனி ஜெபம் வேணான்னு கேட்கல, வேணான்னு சொல்லல. தனி ஜெபம் வேணும். ஒரு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம உயரணும்னு சொன்னா நம்ம முழங்கால் தேவ சமூகத்துல முடங்கணும். அதே போல நம்ம குடும்பம் முழுவதும் பேழைக்குள்ள வரணும்னு சொன்னா குடும்ப ஜெபம் அவசியம். அல்லேலூயா. அதனால ஏன்னு சொன்னா கணவன் மனைவியும் காலையில சண்டை போட்டிருப்பாங்க, அந்த சண்டையோடு அப்படியே நைட்டு தூங்கக்கூடாது. ஒரு ஃபேமிலி ப்ரேயர்னு வந்தா என்ன ஆயிரும்? சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. அதனால கட்டாயம் நீங்க வந்திருக்கிறவங்க, யூடியூப்ல பார்க்குறவங்க ஃபேமிலி ப்ரேயர் கட்டாயம் அல்லேலூயா செய்யணும். சரி, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவங்களையெல்லாம் கல்லெறிஞ்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் 8:1 வாசிப்போமா? கர்த்தர் ஆ. யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ம். நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஆயி பட்டணத்தை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, அப்ப சாபத்தீடானதை நம்ம நீக்கிட்டா தேவன் நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. இன்னும் சில காரியம் நமக்கு நடக்கல, இன்னும் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா முதல் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு போறதுனால விடுதலை கிடைக்காது, பாச ஜெபம் பண்றதுனால விடுதலை கிடைக்காது, ஊழியக்காரங்க ஜெபம் பண்றதுனால விடுதலை கிடைக்காது. நம்ம பர்சனல் வாழ்க்கை, நம்ம சொந்த வாழ்க்கையில, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? உன் அந்தரங்கத்துல நீ ஆண்டவரோடு வச்சிருக்கிற உறவு தான் வெளிரங்கமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பமாய் ஜெபிக்கணும், தனியா ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஜெபம் இல்லாத குடும்பத்துல ஆசீர்வாதமும் தங்காது. அல்லேலூயா. சரி, அடுத்தது இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். பிசாசு கட்டுல இருப்பவர்களுக்கு கலக்கம் நீங்காது. ஒரு பிசாசு பிடிச்சவங்களுக்கு அவங்க கலக்கம் நீங்குமாங்க? நீங்காது. அது கலங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஐயோ, இதுல இருந்து எப்ப எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார், எப்ப விடுதலை தருவார்? சிம்பிள். நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டா விடுதலை கிடைச்சிரும். லைஃப் ஸ்டைலை மாத்தணும்னா என்ன பண்ணணும்?
கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. நம்ம என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை இப்படி கை காட்டி நீ சரியில்லை, நீ சரியில்லை. இல்லை, அடுத்தவங்களே சொல்லுவோம் நீ சரியில்லை, என் பையன் சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை. பிள்ளைங்க சொல்லும் நீ சரியில்லைம்மா, நீ சரியா இருந்தா நாங்கள் சரியா இருப்போமே அப்படின்னு அது இப்படி கையை நீட்டும். ஆனால் ஒத்த விரலை நீட்டும் போது 3 விரல் எங்கே பார்க்குது? நம்மளை பார்க்குது. நம்ம மறந்து போயிடுறோம். 3 விரல் நம்மளை பார்க்குது இல்லை, ஒரு விரல் தான் வெளியே இருக்கிறவங்கள பார்க்குது. என் கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற குறைய நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற குறைய பார்த்து நம்ம ஆண்டுட்டு அந்த பாவங்களை அறிக்கை பண்ணுனா தேவன் அற்புதத்தை செய்ய ஒரு செகண்ட் தான் ஆகும். அல்லேலூயா. முட்டி மோதிலாம் பண்ணவே வேணாங்க. இங்க என்ன பண்ணாங்க? ஆயி பட்டணத்துல ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்லிட்டார், நீ உன் நடுவுல இருந்து சாபத்திடனாலும் தூக்கி போடு, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். அப்போ பாருங்க, தூக்கி போட்டோன்னா ஆண்டவர் அவங்களோட வந்தார். ஆயி பட்டணத்தை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதாவது லேசா ஜெயிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்ச ஒரு நபர். வாசிப்போமா? மார்க் 5ஆம் அதிகாரம் 1-3. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. போதும் பாருங்க. இப்போ கதிரேனருடைய நாட்டில் வந்தார்கள். இப்போ இந்த இடத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. வரும்போது படவுல இருந்து இறங்கின உடனே ஒரு அசுத்த ஆவி உள்ள மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிர்கொண்டு வரான். அவனுடைய குடியிருப்பு எங்கேயா? கல்லறை தான் குடியிருப்பு. அசுத்த ஆவிகள் வீட்டுக்குள்ள இருக்குமா? இருக்காது. தனியா ஒரு ரூம் வேணும், இல்லை தனி வேணும், ஆளுங்களே இருக்கக்கூடாது. ஆளோண்டா பிசாசு நம்ம சொல்லுவோம்ல சில நேரம், சரியான ஆளோண்டா பிசாசா இருக்கிறியா? பிசாசு எங்கன்னா ஆளை பக்கத்தில் வைக்குமா? ஏய் தெளிப்போ தெளிப்போ, என்கிட்ட யாரும் வராதுன்னு ஒதுக்கிறோம். அதே போலதான் இவனுக்கு குடியிருப்பே கல்லறை தான். அது மட்டும் இல்லை, அவனை சங்கிலிகளால் கூட ஒருத்தனாலும் கட்ட முடியலையா. அவ்வளோ ஒரு அவனுக்குள்ள அந்த பிசாசு பவர். அப்படி இருந்த அவன் என்ன பண்ணுவானா? கல் எடுத்து அடிக்கிறது, தான் கல் எடுத்து தான் உடம்ப காயப்படுத்துறது, இப்படியே கல்லறைக்குள்ளே. அவனுக்கு பயம் இல்லை. நல்லா இருக்கிறவங்க கல்லறைக்கு போவாங்களா? பயப்படுவாங்க. இவன் ராத்திரி பகலும் அங்கதான் குடியிருப்பு. ஆனா இப்படிப்பட்டவன் ஆண்டவர் தூரத்துல வரும்போதே சொல்லிட்டாரு, இவனை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, அதாவது ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் மனசுக்குள்ளே சொல்லிட்டார், அசுத்தாவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. சிலதெல்லாம் வரும்போதே கட்டிட்டோம்னா அது அமைதியில் உட்காந்துருக்கும், இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணும். அப்போ அந்த அசுத்தாவிய அவரு போன் சொன்னதுனால இவன் வேகமா ஓடி வரான். ஓடி வந்து இப்ப கலங்குறான். என்ன கலங்குறான்? 7ஆம் வசனம் வாசிமா. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அம்மா, நீங்க அவகிட்ட பேசாதீங்க, சரியா? அமைதியெல்லாம் என்னை பாருங்க, அவளை ஒண்ணுமே நோண்டாதீங்க. இவ்வளோ நேரம் அது அமைதியில் உட்காந்துருக்குன்னா ஜபம், அதனால நீங்க அமைதியில் இருங்க. சரி, இப்போ இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன? ஆண்டவர் சும்மா தான் வராரு, அவர் ரகசியமா ஜெபம் பண்ணிட்டாரு இவனை விட்டு போன்னு. ஆனா இப்போ ஓடி வரான். ஓடி வந்துட்டு உமக்கு எனக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க? அவனுடைய கலக்கம். ஐயோ நான் போகணுமா, நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதை துரத்துறதுக்கு சொல்லும்போது அப்போ ஆண்டவர் கேட்குறார், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். உன் பேர் என்னன்னு சொன்ன உடனே, எங்கம்மா போற? உட்கார், வந்து உட்கார். ஏய் வந்தியா? இங்க வந்து உட்கார். உட்காரு, இப்படி கொஞ்ச நேரம் உட்காரு.
இயேசுவ நாமத்துல உட்கார், உட்காரு. விட்டுருமா. நீங்க நோண்டாதீங்கம்மா, அதுக்கு தான் சொன்னா அவளை நோண்டாதீங்க, அமைதலா இருங்க. சரி, இப்போ அது என்ன பண்ணுது அந்த பிசாசு? என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க? அப்போ தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பிசாசு லேஸ்ல போகுமா? போனா போவாது. ஐயோ, நான் இவ்வளோ நாள் குடியிருந்தேனே, நான் எங்க போய் குடியிருக்கிறது? நான் எங்க போய் தங்குவேன்? அப்படின்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்கும். ஆனா இதுவும் அப்படிதான் கேள்வி கேட்குது. நீங்க வேதனைப்படுத்த வந்துட்டீங்களே, ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் வந்துட்டா போய் தான் ஆகணும். அப்போ அப்படி கேட்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. 9ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் பேர் லேகியோன் சொல்றான். அப்போ பாருங்க, அந்த நாட்கள்ல அந்த படையில ஒரு பிரிவு இருக்குமா. அதுல ஒரு 6000 பேர் கொண்ட ஒரு படை, அந்த இதுக்கு குழுக்கு லேகியோன் பேர் வைப்பாங்களாம். அப்போ இந்த லேகியோன் என்று சொன்னாலுங்க 2000 கொடுத்துருக்கு. ஆனா இதுக்கு மேற்பட்ட பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்திருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்லுது, ஐயோ எங்களை என்ன பண்ணாதீங்க, எங்களை அனுப்பிடாதீங்க பாதாளத்துல. எங்க போறோம்? பன்னிக்கூட்டத்துல போயிடுறோம். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் பார்த்தார், போ அப்படின்ட்டார். ஏன்னா தெரியும், அது பன்னிக்கூட்டத்துல போனா பன்னிக்குள்ள உட்கார முடியுமா? அதால உட்கார முடியாது. அவ்வளோ மேட்டில் இருந்த பன்னி எல்லாம் உருண்டு அங்கே என்ன பண்ணிடுச்சான்? கடல்ல அமிழ்ந்து மாண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க இந்த அற்புதத்தை கண்டு. ஏன்னா இவன் அந்த கல்லறையிலே இருந்தான்ல, கல்லறையிலே இருக்கும்போது அது இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பயம். அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவ்வளோ நாள் ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கான். அவனை பார்த்து பயம், ஆச்சரியப்படுறாங்க. இன்னொன்று ஆண்டரை சொல்கிறாங்க, எங்கள் பண்ணியெல்லாம் போயிடுச்சு, நீங்கள் தயவுசெய்து எங்கள் ஊரை விட்டு போயிருங்க. அல்லேலூயா. நான் ஒரு வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த வீடு தீ கொளுத்தின வீடு. அதாவது எங்களுக்கு தெரியாமலே போய் நாங்கள் வாடகைக்கு போயிட்டோம். நல்லா பெரிய வீடு, 3000 ரூபா ஆனால் வாடகை. எங்கள் வீட்டுக்காரர் அப்போ இந்தோனேஷியாவில் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஹால், இதை மாதிரி பெரிய ஹால் எல்லாம் சேர்ந்து இருக்கும். 3 பெட்ரூமு, பால்கனி, இப்படி எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. 3000 ரூபா எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனாலும் ப்ரேயர் நடத்த விட்டாங்கன்னு அந்த வீட்டுக்கு போனோம். ஆனால் போன பிறகு தான் தெரியும், கரெக்டாக மேலே ஒரு வீட்டில் தீ கொளுத்தினவ அதாவது ஒரு லேடி தீ கொளுத்தி இறந்து போயிடுச்சு. ஆனால் கடைசியில் அந்த வீட்டில் ஒரு அதாவது ஊர்லேருந்து இங்கே ஒரு பையன் தங்கியிருந்தான், வாலிப மகன். அவனுக்கு சோறு ஆக்கி போடுறதுக்காக அவங்க தங்கச்சி வந்திருந்தா. இப்போ சோறு ஆக்கி போடுறதுக்கு வந்த அந்த பிள்ளை ஒரு நாள் ஏதோ வெட்டிக்கிட்டு இருக்கும்போது தலை விரிச்சு உன்னை பார்த்தோன்னே பயந்துச்சான். பயந்து உள்ளே வந்துடுச்சு. அங்கேருந்து அலறி அடிச்சு ஓடி வந்தாங்க கீழே ஜோம் பண்ண. அப்புறம் அதுக்குள்ள 9 பிசாசு ஆண்டவர் துரத்தினார். இன்னைக்கு நல்லா இருக்கிறான், நல்லா வசதியாக வீடு வாசல் பிள்ளைங்க நல்லா இன்னைக்கு வசதியாக இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம் செய்தோம். வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, அம்மா இன்னும் எதனா இந்த வீட்டில் இருந்தால் எல்லாம் சரி பண்ணிடுங்கம்மா, தண்ணியெல்லாம் தெளிச்சு. ஓகே, அவங்க ஒரு இந்து, எல்லாம் செஞ்சோம். கடைசியில் ஒரு நாள் வந்தாங்க, நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க காலி பண்ணி அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, என்னையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சு, ஐயோ அக்கா உங்களை விட்டு போகிறேன்னு. அம்மா எல்லாம் ஒரு நாள் பிரிஞ்சு தான் போகணும். ஆனால் பாருங்க, அந்த அவ்வளோ அந்த பிசாசு கிரியெல்லாம் சரியாகிற வரைக்கும் உட்கார வச்சுட்டு அதெல்லாம் சரியானோன்னே நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க. ஆண்டவரே அப்படி சொன்னால் நம்ம ஏமாத்துறோம்ல. ஆனால் இப்படி நிறைய வீட்டில் நாங்கள் துரத்தப்பட்டோம். அல்லேலூயா. பேய் ஓட்டினா முதல் வாங்க வாங்கன்னு வாங்க, ஏன்னா வாடகை அவங்களுக்கு கரெக்டாக போயிடும். நம்மக்கிட்ட எதுவுமே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாது, ஏன்னா பூட்டுனா பூட்டினது தான், யாரு கூடயும் பேச மாட்டோம். ஸோ அதனால மற்றவங்க சண்டைக்கும் வர மாட்டாங்க. ஒரே ஒன்று, கூட்டம் சேர சேர பேய் ஆட ஆட நம்மளை ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. அல்லேலூயா. குஷ்டரோகியை ஒதுக்கின மாதிரி ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதனால தான் அப்புறம் என் பையன், இல்லை இப்படியே டென்ட்டை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு தான் இந்த வீடை வாங்கினது. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இப்போ ஆண்டவரை சொன்னாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த இந்த பிசாசு பிடிச்சவன் சொல்றான், ஐயா நான் உங்க கூட வந்துடுறேன், நீங்க எங்க போறீங்களோ உங்க பின்னால வரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு 18ஆம் வசனம் இயேசு அப்படியே இல்ல அவர் 19ஆம் வசனம் வாசிமா. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, ஆண்டவரை துரத்துனாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒருத்தனாங்க விட்டுட்டு போயிட்டாரு. நீ போப்பா, என்னை ஊருக்குள்ள வர விட மாட்டாங்க, நீ போய் என்ன பண்ணு, உனக்கு நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் சொல்லு. இப்ப தெக்கப்போலி என்கிற அந்த நாடு 10 பட்டணம் சேர்ந்தது. அந்த நாடு தெக்கப்போலி நாடு. அப்போ ஆண்டவரை அந்த இடத்துல இருந்து துரத்துனாங்க. ஆனா அவர் ஊழியத்தை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. 10 பட்டணங்கள் கொண்ட தெக்கப்போலி நாட்டுல அவன் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் நல்லவர், அற்புதம் செய்தார்னு போய் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டான்? மோளம் வச்சு அடிக்காம குறையா எல்லாருக்கும் ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம என்னங்க பண்றோம்? ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்றோமா, இல்ல ரகசியமா பெட்டி போட்டு அதுக்குள்ள வச்சு பூட்டு போட்டுறோமா? அல்லேலூயா. நம்ம வாய் தான் பெட்டி, அதுக்கு ஒரு பூட்டு. அல்லேலூயா. பேசுறதுக்கெல்லாம் பூட்டு போட மாட்டோம். ஆனா ஆண்டவருடைய எனக்கு இப்படி இருந்தது, இங்க போனோம், அற்புதம் நடந்தது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வாயில பெரிய பூட்டு போட்டுருவோம். அல்லேலூயா. வாய என்ன பண்ணணும்? காத்துக்கொள். அதனால நாங்க காத்துக்கொள்வோம்பா. பெற்ற நன்மை என்ன பண்ண மாட்டோம்? மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டோம். ஆனா இவன் போய் எல்லார்ட்டையும் சொல்றான். அப்போ எல்லாரும் பிரமித்து என்ன பண்றாங்களாம்? ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்க கலக்கத்தை ஆண்டவர் நீக்கும் பொழுது நாம் பெற்ற நன்மைகளை மற்றவங்களுக்கு பறைசாற்றணும். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஆண்டர்ட்ட அந்த கிஃப்டை கேட்டு வாங்கிக்கணும். அப்படிதானே? கேட்டு வாங்கிக்கணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் செய்வன கட்டுல பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, பிசாசு கட்டுல இருக்கிறீங்களோ, நீங்க ஆண்டர்ட்ட ஒண்ணு கேட்கணும். ஆண்டவரே என்ன இதுல இருந்து விடுதலை செய்யுங்க, நான் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிப்பேன், அந்த கிஃப்ட் தாங்கப்பான்னு கேளுங்க, ஆண்டவர் கட்டாயம் தருவார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம 4 காரியத்தை பார்த்தோம். முதலாவது என்ன சொன்னேன்? அந்தஸ்து நம் கலக்கத்தை நீக்காது. 2வது, நமக்கு இருக்கிற பணம், பதவி, பட்டம் நம் கலக்கத்தை நீக்காது. வாக்குத்தத்தம் நம் கலக்கத்தை நீக்காது. 4வது, பிசாசு கட்டுல இருக்கிறவங்க கலக்கம் நீங்காது. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறபர தீரபா லபௌரியா கரபோ தியா ரபா கரபா ரக்தினா கரபலபரபா கரபா. அப்பா, இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. யூடியூப்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, கலங்காதே என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே ஆண்டவரே. யோசுவா 1:9 படி ஆண்டவரே அப்பா, யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். ஓ ரபௌலியா கரபோதியா ரபோலா ரபிகரபா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னீங்களேப்பா. இன்னைக்கு கலக்கத்தோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, ஒருவேளை வேலையில கலக்கம் இருக்கலாம் ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்துல கலக்கம் இருக்கலாம் ஆண்டவரே, பொருளாதாரத்துல பற்றாக்குறையினால இருக்கக்கூடிய கலக்கமா இருக்கலாம், கடன் பிரச்சனையினால வரக்கூடிய கலக்கமா இருக்கலாம் அப்பா, குழந்தை இல்லையே என்கிற கலக்கமா இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, என் குடும்பத்தில் என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, மனைவி புரிந்து கொள்ளவில்லையே என்ற கலக்கம் இருக்கலாம். ஒருவேளை குடிகார அதாவது கணவனை வைத்து கொண்டு என் கணவன் எப்பொழுது இந்த குடியை விடுவார் என்கிற கலக்கம் இருக்கலாம். எந்த கலக்கத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் ஹல்லேலூயா, என் பிள்ளை என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற கலக்கத்தோடு வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட கலக்கமா இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஷாபரகதனை கசி கபரபரபக்கரபா
ஹalleluya. கருபிஹதனாய் லட்சபிஹதனாய் கரபா ஓ ரபா. நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்துக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.